உங்க சுத்தி இருக்கிற எத்தனை பேர் உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறார், உடைந்த திருமண வாழ்க்கையோடு இருக்கிறார்? எத்தனை குடும்பத்துல உண்மையான கணவனுக்கு உண்மையான அன்பை கொடுக்காத மனைவிகள், உண்மையான மனைவிக்கு உண்மையான அன்பை கொடுக்காத கணவன்மார்? எத்தனை குடும்பத்துல பிள்ளைகளை என்னென்னமோ செய்து படிக்க வைத்தார்கள், எதையோ கொடுத்து அழகு பார்த்தார்கள், ஆனால் கடைசியிலே அவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறார், அடிக்டட் டு ட்ரக்ஸ். இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பிரதர், இதெல்லாம் உங்களை சுத்தி இருக்கிற உலகம். இவங்களுக்கெல்லாம் ஆறுதல் யார் தெரியுமாயா? கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துகிறார். அப்ப நீங்க ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா அதை குறித்து கொஞ்சமாகிலும் அனுபவம் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? அதனால தான் சில அனுபவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில. சில காரியங்களை கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணமே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காகவே. சில காயங்களை நாம் படாமல் இருந்தால் அந்த காயத்தின் வேதனை வீரியம் புரியாது. எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இந்த காயங்களை சில வேளையில கர்த்தரே அனுமதிக்கிறார். அப்பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி